அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த வருடம் 15/7/2025 சொன்னபடியே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரைட்டு தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஸோ இந்த வருடத்துக்கான நோட்டிபிகேஷன் 11வது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல அதிர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அப்ளிகேஷன் எப்பயுமே 1 மாசம் கொடுப்பாங்க, ரைட்? அதே மாதிரி கரெக்ஷன் ஆஃப் விண்டோ பீரியட், ஓகே. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அவங்க சொன்ன மாதிரி 28/9/2025 9:00 இருந்து 12:30. இதுல எந்த வித இதுவும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஆனா ஒண்ணு போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 1000க்கு பக்கத்துல வரும், இல்ல ரொம்ப கம்மியா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குரூப் 2 பொறுத்த வரைக்கும், அதாவது நீங்க குரூப் பாக்குறது ஃபர்ஸ்ட் குரூப் 2 சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வெறும் 6 தான். லேபர் டிஎன்எல்எஸ்எஸ்ல வெறும் 6 தான் கொடுத்துருக்காங்க. ஜேஇஓ எப்பயும் போல கம்மியா தான் வரும். இந்த தடவையும் ஒண்ணு தான் வந்திருக்கு. ஜேஇஓ பாத்தீங்கன்னா என்டிஏக்கும் சரி டிஏக்கும் சரி ஒண்ணு தான் பாத்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் இந்த டிஃபென்ஸ் சபார்டினேட்டா இருக்கட்டும், ஜெயில் சபார்டினேட்டா இருக்கட்டும், கம்மியான இதுதான் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா டோட்டலே வெறும் 50 தான். வெறும் 50 வேகன்சிஸ் தான் குரூப் 2 கொடுத்துருக்காங்க. குரூப் 2A பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோனு தான் சொல்லணும். வெறும் 595 தான் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது அடுத்த அதிர்ச்சி. தமிழ்ல இருந்து இன்னும் மீண்டு வராத மாணவர்களுக்கு அடுத்த ஒரு பேர் இடியாக, சரி இப்ப அடுத்து நமக்கு குரூப் 2 இருக்கும், ஒரு நல்ல வேகன்சி இருக்கும், நம்ம போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல வெறும் 600 வேகன்சிஸ் இருக்கு. அப்படிங்கும் போது 595 தான். ஸோ இது ரொம்ப பெரிய பேரடியா பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுமா என்ன ஏது இதெல்லாம் அடுத்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னா வர வர இந்த நம்பிக்கையின்மை அப்படின்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. பட் அதற்கு நேத்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் கிளாஸ்ல லைவ் வீடியோல நியூஸ் சேனல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் என்னென்ன கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி தானே நாங்க கால் ஃபார் பண்ணுவோம். நாங்க ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகப்படியான வேகன்சிஸ் நாங்க கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அது ஹோலோஸ்டிக்கா எல்லாத்தையும் சேர்த்து அவங்க அந்த வருஷம் நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமையும் சேர்த்து. ஆனால் மாணவர்கள் தரப்பிலிருந்து சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் குரூப் 4க்கு வெறும் 3000 சொச்சம் தான், 3000 தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற இதுல டிபார்ட்மெண்ட்ல வருது. ஸோ குரூப் 4ன்னு பார்த்தா வெறும் 3000க்கும் குறைவான பணியிடங்கள். அதே மாதிரி குரூப் 2 குரூப் 3 சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 600 போஸ்டிங், 650 போஸ்டிங் தான் பாத்தீங்கன்னா வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க போய் முடியும்னு தெரியல. நிச்சயமாக இதற்கு பின் விளைவுகள் பாத்தீங்கன்னா நிறையவே இங்க இது சந்திக்க நேரிடும் நினைக்கிறேன். அந்த பின்விளைவுகள் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் அது இதெல்லாம் சொல்றாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஆட்சி எல்லாம் தாண்டி இவங்க பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய ரேஷியோவும் பாத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஆன்ஸ்கிரீன் மெயின்ஸுக்கு எவ்வளவு, ப்ரிலிம்ஸுக்கு எவ்வளவு, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு இல்லை. இது பத்தி ஃபுல் டீட்டெயில் நான் சொல்றேன் அடுத்த ஒரு வீடியோல. ரொம்ப ரொம்ப இதாதான் இருக்கு, கவலைகரமான ஒரு நிலையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. லாங்குவேஜ்ல வழக்கம் போல இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின் பிரிலிம்ஸ் குரூப் 2 குரூப் 2A. பிரிலிம்ஸுக்கு தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டுமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கொட்ட எழுத்துல இருக்கு, ரைட்? 100 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா குரூப் 2A 2 ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான், சிங்கிள் பேப்பர். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் 75 கேள்விகள், ஆப்டிடியூட்ல எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 25, ஆக மொத்தம் 200. ஸோ இது ஓஎம்ஆர்ல தான் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல வேலை கம்ப்யூட்டர் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் 2க்கு பாத்தீங்கன்னா 2 பேப்பர் ஏற்கனவே இருந்த மாதிரி தான். ஸோ இது குவாலிஃபையிங், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ். ஸோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் பார்க்கணும், இந்த மாதிரி பார்க்க கூடாது. இந்த மார்க் பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா இந்த 40க்கு பார்க்கலாம், ஆனா அது 90க்கு பார்க்கவே கூடாது. கட் ஆஃப் பொறுத்து மாறுபடும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2A உடைய மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் போன தடவை ஓஎம்ஆர்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட்னு சொன்னாங்க. பட் ஆனா சில டெக்னிக்கல் ஃபால் காரணமாக ஓஎம்ஆர்லயே மாத்தினாங்க, ரைட்? கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு ஓஎம்ஆர்க்கே மாத்தினாங்க, ரைட்? ஓகேங்களா? அப்ஜெக்டிவ்ல இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் தான், இது குவாலிஃபையிங் தான், ரைட்? ஸோ இப்போ ஒன்றும் பெருசா மாறவில்லை.
அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாறல, மெயின்ஸோட இதா இருக்கட்டும் ப்ரிலிம்ஸோட இதா இருக்கட்டும். ஆனா வேகன்சி வெரி வெரி லோ. ஸோ இது பத்தின ஒரு பதில் சொல்லியே ஆகணும். இந்த அரசாங்கமும் டிஎன்பிஎஸ்சியும் பதில் வந்து எப்படி பெற வேண்டும் அப்படின்னு பார்த்தா அதுவும் டெமோக்ராட்டிக்கலா தான் நம்ம வந்து பெற்றாக வேண்டும். ஸோ வேற வழி இல்லை. ஸோ வேற வழி. அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் கீழே பதிவு பண்ணுங்க. ரொம்ப கனத்த இதயத்தோட தான் இந்த வீடியோவும் போகுது. இது மாதிரி ஈவன் சிலபஸ் ஒன்றும் மாறல, பெருசா மாற்றம் இல்லை, மாறாது. ஏன்னா இப்பதான் மாத்திருக்காங்க. ஸோ அதனால சிலபஸ் எல்லாம் மாறலப்பா, அதே விஷயம் தான் கொண்டு வந்திருக்காங்க. மெயின்ஸுக்கும் சரி அதே மாதிரி ப்ரிலிம்ஸுக்கும் சரி அதே தான் வந்து இருக்கு, ஒன்றும் பெருசா மாறவில்லை. பட் ஆனா வேக்கன்சிஸ் அப்படியே நெஞ்சில இடி இறக்குன மாதிரி வெறும் 600 வேக்கன்சிஸ் இதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல வெறும் 50, இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 600 பக்கத்துல, அதாவது 595 தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. பேரிடியை இறக்கிய டிஎன்பிஎஸ்சி தான் சொல்லணும்.